ஏய் சரி அங்க என்ன ஊத்து பார்த்துட்டு இருக்க? இது நம்ம வீட்டு முன்னாடி 2 தொட்டில வச்சிருந்தோம்ல அந்த செடியான்னு பார்த்துட்டு இருக்கேன். ரோட்டன் செடி மாதிரி. ரோட்டன் செடி மாதிரி. அது இல்லது. பாக்கு கண்ணு. பாக்கு கண்ணா? பாக்கு கண்ணு நம்ம ஊர்ல வருமா? பாக்குன்னு வருதுல்ல இப்ப. நிறைய தோட்டங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் நம்ம வீட்டுல இருந்த செடி மாதிரி. அதாவது இந்த தென்னை மரத்தோட சேர்த்து அதையும் வச்சுட்டோம்னா ஆளோட்ட வருது இப்ப. வந்து பாருங்க. அங்க இந்த கேரளா மலை பிரதேசங்கள் வைக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு வராட்டியும் பாதிக்கு பாதி கிடைக்குது. சரி வீடு வெள்ளாம வச்சுட்டோம்னா மரத்துக்கு மரம் 2 மரமும் சேர்ந்து வந்துக்குது. சரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம சேனல்ல? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? வித்தியாசமான முறையில பஜ்ஜி செய்ய போறோம். பஜ்ஜி வித்தியாசமான முறையில இல்ல, நம்ம காட்டுக்குள்ள செய்யறோம். நிறைய வச்சு பண்ண போறோம். நிறைய. சரி 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 எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆமாங்க இப்ப சொன்ன மாதிரி நாட்டு வாழைக்காயை வச்சு, அதாவது பச்சைக்காய்னு சொல்லுவாங்க, நாட்டு வாழைக்காய் நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க, அதை வச்சு அதாவது அதை வச்சுன்னா ஒரு தார் முழுசா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 150 காய் பக்கம் இருக்கும். அதை வச்சு மாவு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ பக்கம் இருக்கும். அந்த மாவு போட்டு அத்தனையும் பஜ்ஜியா மாத்த போறோம். எத்தனை பஜ்ஜி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு காய்க்கு 5 பஜ்ஜி 6 பஜ்ஜி கூட வரலாம். எத்தனை பஜ்ஜி வரப்போகுதுன்னு தெரியல. அப்புறமா இதை கேளு, ஏன் இதை வீட்லயே 2-3 காயை வச்சு பண்ணலாமே அப்படின்னு கேளு. வீட்லயே ஏன் இவ்வளவு பண்றோம் அப்படின்னா, எதுவுமே பிரியாணியா இருக்கட்டும், சாம்பாரா இருக்கட்டும், பாரு கல்யாண வீட்டு சாம்பார் ஏன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நிறைய செய்யறாங்களா? அதே பொருள் நிறைய போட்டா. ஆமா அதே மாஸ்டர் கூட்டு வந்து வீட்டுல கொஞ்சமா வைக்க சொல்ல, அந்த டேஸ்ட் கிடைக்காது. காரணம் என்னன்னா, குவான்டிட்டி அதிகமா பண்ணும்போது அதுல போடக்கூடிய மசாலாக்கள் ரொம்ப பர்ஃபெக்டா உட்காரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 1 கிலோ சோத்துக்கு ஒரு 2 கிராம்பு போடுறோம்னு வச்சுக்கோ. ஒரு 2 கிராம் போடுறோம்னா, அந்த கிராம்பு ஒரு 2 கிராம்பு போடுறோம்னா 1/4 கிலோவுக்கு எத்தனை 1/2 கிராம்பா போட முடியும்? சரி, ஒரு 100 கிராமுக்கு எத்தனை கிராம் போடுவேன்? மினிமம் 1 கிராம் போடணும். அப்ப டேஸ்ட் மாறும். அப்ப இதுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாகும் போது நம்ம ஒரு கையில் அள்ளி போடுறது எல்லாமே கரெக்டா உட்காரும். சூப்பரா இருக்கும். ஆமாங்க, அது மாதிரி ஒரு முழு வாழைத்தார் நம்ம கையில இருக்கு. ஆல்ரெடி நாங்க வந்து வச்சுட்டோம். நம்ம பிள்ளைகளும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பிரமாதமா பண்ண போறோம். பண்ணிட்டு நாங்க டேஸ்ட் பார்த்துட்டு பக்கத்துல காடு தோட்டங்கள்ல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுக்க போறோம். பிளஸ் பக்கத்துல ஒரு நான் சொன்ன ஆதரவற்றோர் அவங்களுக்கு போய் கொடுத்துருவோம். மொத்தமா கடைசியா அவங்களுக்கு போய் கொடுத்துருவோம். ஆமா, நல்ல தேங்காய் சட்னி அரைச்சு சுட சுட பஜ்ஜியை தொட்டு மொறுன்னு தொட்டு சாப்பிட போறோம். வாங்க என்னென்ன பண்றோம்னு பாப்போம். ஒண்ணா லொகேஷனை பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்ல அழகா நம்ம ஃப்ரெண்டோட லொகேஷன் தான். உள்ள தென்னை மரம் பிளஸ் பாக்கு கண்ணெல்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்கு. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். நம்ம வீடியோ எடுக்கலாம்னு வெளியே வந்தாலே மழை வந்துடுது. மழை பெஞ்சிட்டு மறுபடியும் தொடங்குற மாதிரி. தம்பி என்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சியா? ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். இதுதான் நாட்டு வாழைத்தார். நாட்டு பழம்னு சொல்லுவாங்க, நாட்டு காய். இதை வச்சுதான் பச்சி போட போறோம். கிட்டத்தட்ட ஒரு 120க்கு மேலதான் இருக்கும் இந்த இதுல. ஏன்னா 7-8 சீப்பு பக்கம் இருக்கு. இதை போல தான் பச்சி போட போறோம். ஓகேவா? ஒன்னொன்னு ஆரம்பிச்சிருவோம். தம்பி இப்ப நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஆரம்பிச்சிருமா? அந்த இதை ஃபர்ஸ்ட் மாவை கலக்கி வச்சிருவோம். பேசணும், பெரிய பேசணும். இருக்கட்டும், பேசணும். இந்த பாத்திரம் இதுல தான் மாவு கலக்க போறோம். கொஞ்சம் தண்ணி ஊத்துல ஊத்து. ஓகே. அதாவது முதல் முறையா வெளியில வந்து சமைக்கிறதுக்கு நீ வந்திருக்க இன்னைக்கு உதவிக்கு. எப்படி இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு தண்ணி வேணும், போதும். அந்த மாவு எடுற தம்பி, கடலை மாவு தம்பி. இது எவ்வளவு எத்தனை பாக்கெட் போட்ட தம்பி? 6 பாக்கெட் கட்டியிருக்கோம். சரி, அப்போ 3 கிலோ. ஓகே, இப்போ நம்ம போட போற பஜ்ஜிக்கு 3 கிலோ மாவு, கடலை மாவு சேர்க்கிறோம். ரைட்டா? ஆனா இதுல எத்தனை பஜ்ஜி வரும்ன்றத போட்ட பின்னாடி பார்ப்போம். ரைட். பாத்திரம் பிணையிற அளவுக்கு பத்துமா? 10 மொத்தம் பார்த்துக்கலாம். தம்பி இதுல இந்த அரிசி மாவு கூட்டு ஒரு 1/2 கிலோ அரிசி ஆமா போடு. அதாவது 3 கிலோ கடலை மாவு, ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு சேர்க்கிறோம். அரிசி மாவு ரைட்டா? அதாவது 3 கிலோ கடலை மாவு, 1/2 கிலோ அரிசி மாவு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து மிளகா பொடி. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு. ஒரு 1 2 3 4 5 6 கூட போடலாம். அதாவது 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அப்படின்ற மாதிரி. பெருங்காய பொடி வந்து நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம். ரைட்டு. உப்பு கூட
உப்பு இதுக்கு வந்து 1 2 3 போதும். உப்பு சேர்த்தாச்சு. சரி. அப்புறம் கொஞ்சமாக சோடா மாவு போட்டே ஆகணும். என்ன காரணம்னா பொசுன்னு வரணும்னா சோடா மாவு போட்டாங்கன்னா இல்லை தேவையில்லை அப்படின்னா கையில் கொட்டிக்கிறது. இப்படி இது வந்து நல்லா பொசுன்னு உப்பு வர்றதுக்காக. ரைட். சோடா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம்னா கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய் பொடி, அப்புறமா அதாவது காரத்துக்காக லைட்டாக காரத்துக்காக தனி மிளகாய் பொடி, ப்ளஸ் நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு, பெருங்காய பொடி கண்டிப்பாக போட்டால் தான் அந்த பஜ்ஜியில் ஒரு இந்த ஸ்மெல் இருக்கும். நம்ம இந்த ரெடிமேடு மாவு கடையில் வாங்குறோம் பாருங்க, அதை விட இது எவ்வளவோ நல்லது. என்னன்னு குவான்டிட்டி நம்ம வீட்டில் நிறைய தயார் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்குற பாருங்க மாவு ரெடிமேடு, அது இதே தான் போடுறாங்க. இது மொத்தமாக உப்புலேருந்து எல்லாத்தையும் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதில் கொஞ்சம் கலர் பவுடரும் போடுவாங்க. இப்போ நம்மளும் கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்குமா? ரெட்டிஸா கொஞ்சம் எடு. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக கலர் பொடி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட்டு. கொஞ்சமாக கலர் பொடி வச்சிரு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு தடவை அப்படியே கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா ஒன்று நல்லா மிக்சிங் ஆகணும். சரி தேவை தண்ணி எடு. இந்த பேசன் 10 மாதிரி தான் எனக்கு. சரி கூட ஊற்றிக்குவோம். நம்ம ஒரு தண்ணி வந்து இதுக்கு வந்து அளவு இல்லை, நம்ம கலந்து எப்படி இருக்கணும் அந்த கண்டிஷனை மட்டும் காட்டுறேன். நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான கண்டிஷன் எப்படி இருக்கணும், அந்த மாவு வந்து எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணுன்றதை மட்டும் காட்டுறேன். தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னு கணக்கெல்லாம் இல்லை. கூட ஏன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறீங்க? ஏன் மொத்தமாக ஊற்றி கலக்க வேண்டியது? கலக்கலாம்ல, நம்மளுக்கு ஒரு கணிப்பு தெரியுமில்ல எவ்வளோ ஊற்றணும்ல. ஆமாம், அதாவது கரெக்ட் தான். இப்போ இதுக்கு ஒரு அளவு வச்சு மொத்தமாக ஊற்றினாலுமே மொத்த தண்ணி ஊற்றினா மாவு கட்டியாக நிற்கும், ஒன்றா கலங்காது. அதனால் அளவான தண்ணி ஊற்றி நம்ம மாவை வந்து என்ன பண்ணணும், ஒன்று சேர்க்கணும். இல்லைன்னா கட்டியாக வந்துடும். மாவை வந்து ஒன்று சேர்த்து நமக்கு அந்த தண்ணியும் மாவையும் ஒன்று சேர்த்ததுக்கு பின்னாடி தான் வந்து அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் கடைசி. இப்போ பார்த்தியா, இப்போ இந்த மாவு அது ஒன்று சேர்த்தா இல்லைன்னா என்ன ஆகும், தண்ணி தனியாக மாவு தனியாக வந்துடும். சரி சரி, அதுதான். பரவாயில்ல, டவுட்லாம் கேட்குறேன். அடுத்த மழை வரப்போகுது, நம்ம வர்றப்பெல்லாம் மழை வந்துடுது. அது நான் வர்றப்பெல்லாம் மழை வந்துடுது. நீ வந்தாலே மழை வரும்னு என்ன அர்த்தம்? நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது. பார்த்தியா, இப்போ பார்த்தியா மாவு இது ஒன்று சேர்த்தா. இப்போ நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் மொத்தமாக கட்டி சேர்ந்துக்கோங்க, கட்டியாக இருக்கும். வேறு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இது நல்லா அதை பிணைஞ்சதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் கேட்குறோம், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் என்னன்னா, இந்த அரிசி மாவு கலக்கிறது தான் இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தரும் சேர்ப்பாங்க. இந்த இப்போ நம்ம ஒரு சில கடையில் மைதா மாவுலாம் சேர்ப்பாங்க, கொஞ்சம் ஜவ்வுன்னு கடிச்சு இழுக்கிற மாதிரி. நம்ம எப்பயுமே நம்ம ஸ்டைல் வந்து கடலை மாவும் அரிசி மாவு மட்டும்தான். ஆமாம், இப்போ பார்த்துக்கிட்டியா சூப்பர். மாவு வந்து நல்லா மிக்சிங் ஆயிடுச்சுல. இப்போ வந்து தண்ணி ஊற்றினோம்னா கட்டி சேராது. சரி. அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் கலக்கணும். எனக்கு என்ன, நான் ஒரு சௌரியம் இல்லைன்னா இன்னொரு செம்பு மோந்து வச்சுக்க தேவைப்படும். எனக்கு என்ன சௌரியம் இல்லைன்னா பாத்திரம் சின்னதாக போச்சு, கையை விட்டு கிண்டணும். நல்லா கையை விட்டு கிண்டுற மாதிரி இருக்கணும் பாத்திரம். இன்னும் கொஞ்சம் பெரிய பேசணும் இருந்துக்கணும். இல்லை என்ன தண்ணி ஊற்றணும். இப்போ நீ இதுக்கு உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு சும்மா அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படியே ஃபுல்லாக சுவைச்சு பாரு. டேஸ்ட் பார்க்குறாரு. உப்பு ஓகே தான், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி, எடுத்து போய் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம். இதில் வந்து இப்போ நம்ம பஜ்ஜி வேகுதுல, வேகிறப்போ ஒரு உப்பு டேஸ்ட் மாறும். எடுத்துறவா என்ன, அதனால் வந்து இப்போ கொஞ்சம் இதாக போதும். சரி, கொஞ்சம் போட்டுக்குவோம். ஓகே, போதுமா? போதும். ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் தெரியும். சரி, தண்ணி விடு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா சரியாக போகும்டா. இதை அப்படியே கையில் வச்சுக்க. கொஞ்சம் ஊற்று. நான் சொல்கிறேன், ஊற்று. ஒரு ஊற்று. ரைட், போடு. இன்னும் கொஞ்சம் ஊற்று. இப்போ ஃபுல்லாக கலந்த பின்னாடி அப்புறம் தண்ணி வேணுமா என்னன்னு நான் காட்டுறேன். அது மாவை அடிச்சு இப்போ சிறுமை இருக்கணும், உயரமாக இருக்கணும் பார்த்தோம். ஏப்பா சாம்பாரில் அந்த பெருங்காய பொடி கலந்து பார்த்துருக்கீங்க,
பச்சி இல்லை நீ மட்டும் தான் எங்கிறப்ப இல்லை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம என்னைய கேட்டால் நம்ம ஏரியாவில் இப்படி செய்கிறோம், திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இப்படி தான் பண்ணுறோம். மற்ற ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க தெரியல. அதனால மனமாக இருக்கும் அது போட்டால். பச்சி வாசனையாக அந்த இதுதான் எடுத்து கொடுக்குறது, பெருங்காய பொடி தான் எடுத்து கொடுக்குறது. ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருங்காய பொடியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஒரு பச்சி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு என்ன செய்யும், வகுறு சேராது. அப்போ அந்த பெருங்காய பொடி போடும்போது கொஞ்சம் செரிமான பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்காக பெருங்காய பொடி போடுறது நல்லது தான். ஒரு பக்கம் வாசனை ப்ளஸ் நல்லது. இந்த வராது பார்த்துக்க. இப்போ முதல் வந்து கெட்டியாக இருந்துச்சு என்ன சொன்னல, இப்போ இதுதான் பக்குவம். ஏற்று ஊற்றுனா இந்த இப்படி ஊற்றுனா கண்டினியூ வருதா அப்படியோ, சரியா? இதுதான் கரெக்டான பக்குவம். அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த மாதிரி கையை நல்லா அப்படி வலிச்சிடணும், 2 பக்கமும் வலிச்சுட்டு இந்த மாதிரி வெறும் கையில் இது ஒரு வாழைக்காயாக நினச்சிக்கணும். நம்ம பச்சி போடக்கூடிய வாழைக்காயாக நினச்சிக்கிட்டு இந்த ஒரு அப்படி தொடணும். கொஞ்சம் அப்படியே ஆகுதா, அப்படி தொடணும். வாழைக்காயில் இந்த அளவுக்கு ஓட்டணும். இதுதான் கணக்கு. இப்போ நம்ம மாவை தயார் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறோம், வாழைக்காயை சீச்சு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் பச்சை போட்டுடுவோம். தூக்கி இப்படி வை, தூக்கி நட்ட வந்து ஊற்றி வை வை அப்படியே பிச்சு போடு. பிச்சு இப்படி போடு. அம்மா எவ்வளோ சேனல் ஓடிக்க போதும். டேய் தம்பி போதும்டா. போதும். அதாவது நம்ம வச்சிருக்க மாவு தயார் பண்ணி வச்சிருக்க மாவுக்கு இந்த காய் அதிகம் தான். இது அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கிட்ட வச்சிருக்க ஓரமா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, நான் சொல்ற மாதிரி நீ என்ன பண்ற, இங்கே பாரு இந்த காயை பார்த்துக்க. இப்படி கையில் இங்கே பாரு இந்த தொடுக்க விட்டு அப்படி லைட்டை இழுத்துடணும். அதுக்கு நேர் ஆப்போசிட் இப்படி திருப்பிக்க. இங்கே விட்டினியா, இப்போ இங்கிட்டு இழுத்துடலாம். இந்த பாரு தொடுக்க வச்சு அப்படி இழுத்து விட்ரு. இவ்வளோதான். இதே மாதிரி பண்ணி இப்படி தண்ணிக்குள்ளே போட்டுரு. சரிடா தம்பி, நீ அப்படியே பண்ணிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், தம்பி வெட்டி போகிற வாழைக்காயை எடுத்து இதே மாதிரி சீச்சு கீழே விழுகும். அதை எடுத்து இந்த தட்டில் அப்படியே தனித்தனியாக அடிக்க வச்சிரு. சும்மா அப்படியே சுற்றி அது மேலேயே அடிக்க வச்சா போதும், தனித்தனியாக எடுக்கிற மாதிரி. ஓகேவா? என் ஸ்பீடுக்கு ஒத்து வருமானு பாரு. நீ இங்கே பாரு, சல்லுன்னு பார்த்து சார். ஏன் தலையில தூக்கி போடுற மாதிரி தெரியுது? தலையிலையா? ஆமாம், நீ செஞ்ச சதி அப்படியே. இந்த கையில் ஓட்டுறது இதெல்லாம் போயிடுமா? போயிடும். வீட்டில் போய் ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப வரன்னு. சரியா போகும். தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம், சரியா போகும். தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். ஏப்பா இவ்வளோதாம்மா சீக்கிரம் கையில் எதுவும் அடி விட்டுறாதாப்பா? அப்படி கேட்குறியா? இவ்வளோதாம்மா நான் சாதாரணமாக சீக்கிரப்பா. எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. நான் முன்னாடி இந்த சிப்ஸ் கடையில் வேலை பார்த்தேன், படித்து முடிச்சுட்டு. ஓகே, இப்போ நம்மகிட்ட இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே பாருங்கள். இப்போ தம்பி உரிச்சு போட்டுருந்தா பாருங்க, அந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம சீவி வச்சிட்டோம். கிட்டத்தட்ட இதில் மட்டுமே ஒரு 300 பீஸ்க்கு மேலே இருக்கும். இந்த பாருங்க, ஒரு ஏரியாவில் பாருங்கள், ஒரு ஏரியாவில் மட்டும் எவ்வளோ இருக்குண்ணா. இதில் மட்டுமே கையில் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு 60 பீஸுக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 300 பீஸுக்கு மேலே இருக்கும். 300-350 வரும். ரைட்டு, சீச்சு வச்சுட்டோம். நான் விறகு எடுத்து தம்பி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சா? இப்படி அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிச்சிடுவோம் வாங்க. எல்லாம் மாவு ரெடியாக இருக்குது, இது ரெடியாக இருக்குது. ஆரம்பிச்சிடுவோம். தேவே சொல்லுங்க. ஆரம்பிச்சிடுவோமா? இந்த பிச்சு வச்சுட்டேன். சூடத்தை வச்சு நீ எல்லாம் போய் விறகு பிச்சு வச்சுட்டீங்களா? அப்படியே வச்சு சூடத்தை போட்டு சட்டி தூக்கு.
அடுப்பு நல்லா தீ பிடிச்சிருச்சு. கழுவிட்டேன். அதான் நல்லா கழுவிட்டேன், இருந்தாலும் தூசி வச்சிடலாமா? எண்ணெய் பாக்கெட் எடுத்தா தம்பி. இந்த சரி தேவி, எண்ணெய் சூப்பராக காஞ்சிடுச்சு. ஆரம்பிச்சிருவோமா? கூட போடுறேன். திருப்பிடுவா எண்ணெயை காய்ச்சி ஊற்றலாமா? ஆமாம். அப்படியே எந்திரிச்சு பஜ்ஜி நம்ம போட போட எந்திரிச்சு வருதுல, அப்படியே ஒன்று ஒன்றா பெரட்டி வரும். நம்மகிட்ட பெரிய கரண்டி இல்லை, அப்படியே உப்பி வருதா? சூப்பரா எடுத்துடலாமா? தேவி சட்டி பக்கத்தில் போய் வெந்துருச்சு வச்சிடலாம். எடுத்துடலாம். இதில் போட்டால் எண்ணெயை உடச்சிக்கிறோம்ல, கீழே வந்துருச்சு. சரி, அது ஆண்டவனுக்கு. இன்னொன்று சத்தத்தில் கேட்டியா? சடு சடு என்ன அடியில் பார்த்து வைக்கணுமே. இந்த வைக்கிறேன், முதல்ல வைக்கணும். என்ன கீழே ரோட்டில் இது மண்ணுக்கு தான் போகுது. இதே மாறிடும். தம்பி பஜ்ஜி எப்படா இருக்கு? சாப்பிட்டியா? பஜ்ஜி சூப்பராக இருக்கு. சூடாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. சூப்பராக இருக்குன்னா எப்படி முறுமுறுப்பா நல்லா நீ நினைச்ச மாதிரி இருக்கா? எல்லாமே கரெக்டாக, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக. கடையில் சாப்பிட்ற விட சூப்பராக இருக்கு. எண்ணெய் குடிக்காம எண்ணெய் அதான் மெயின் பாயிண்ட். எண்ணெய் வந்து நிறைய இருக்கக்கூடாது. ஆமாம். விஷயம் என்னன்னா, நம்ம கரெக்டாக வீட்டில் செய்கிற முறையில் தான் செஞ்சுருக்கோம். இதில் என்ன கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சம் கலருக்காக லைட்டாக கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா கொஞ்சம் சோடா மாவு லைட்டாக அந்த உப்பி வர்றதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொண்டு வந்த வாழைத்தாரில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீப்பு பக்கம் எடுத்து, ஏன்னா இங்கே சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லை, இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு ஏதோ பண்ணுவோன்னு சொல்லி அதை இது பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த 2-3 சீப்பு 300 சிப்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. பரவாயில்ல, ஒரு 2-3 டைம் வந்து ஒரு 4-5 பேர் வந்து சாப்பிட்டாங்க. ஆளுக்கு 4 பச்சி 5 பச்சின்னு சாப்பிட்டுட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதில் என்ன ஒரு குறிப்பிட இருக்குதுன்னா,
எண்ணெய் அந்த அளவுக்கு இல்லை. அதனால அழகாக சாப்பிட்றோம். சின்ன குழந்தை கூட நல்லா 2-3 சாப்பிட்றோம். ஆமாம், நாங்கள் சமைக்கும் போது ஆளுக்கு ஒரு கேமராமேன் கொண்டு எல்லாம் ஆளுக்கு 2 வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறமா நம்மகிட்ட இருக்க பச்சியே நம்ம வழக்கம் போல் ஆமாம் போகிற வழியில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் வீடியோவில் காட்ட வேண்டியதில்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம செஞ்ச மாதிரி ஒரு நிறைய, அதாவது கொஞ்சமாக ஒரு வாழைக்காய் 2 வாழைக்காய் வச்சு பச்சி போடுறத விட இந்த மாதிரி நிறைய வச்சு பண்ணும்போது உண்மையிலே டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எப்போ எந்த மாதிரி சமயத்தில் பண்ணலாம்னா, நம்ம சொந்த பந்தங்கள் ஏதோ ஒரு தீபாவளி பண்டிகை, கல்யாணம், காது குத்துக்கெல்லாம் சொந்த பந்தம் அடுத்த நாள் இருந்து போவாங்க பாருங்கள். அந்த மாதிரி சமயங்களில் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு சீப்பு வாழைக்காயை போட்டு ஆளுக்கு 5 பச்சி 10 பச்சி இந்த சட்னி, தேங்காய் சட்னி தான் தயார் பண்ணும். அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு பஜ்ஜி நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளும் மிச்சம் இருக்குது சாப்பிட்ருவோம். சரி, இதேமாரி வேறு என்ன அடுத்த வீடியோ? அடுத்து பிரியாணி செய்யலாம்னு இருக்கோம். ஓகே, அடுத்து என்ன வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லி அம்மா என்ன சொல்கிறா, பிரியாணி பண்ணலான்ட்டு. நீங்கள் என்ன வீடியோ செய்யலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதிகபட்சமாக யார் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆமாம், என்ன செய்ய சொல்லி விரும்பி அதிகமாக ஆறு சொல்கிறாங்களோ அந்த வீடியோ பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இன்றைக்கி. ஆமாம், ஒரே நாள் தான் வெளியே வந்தாப்புல ஆள் டயர்டு. அந்த போண்டா கோழியை பிராய்லர் கோழியை கொண்டு வந்து வெளியில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. சரி, ஓகே, பாய் சொல்லிடலாமா? ஓகே, இதேமாரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.